ஐயா ஐயா சொல்லதம்மா, நீங்க புது வேலை கடை கேட்டீங்க இல்லையா? இந்த புது வேலை கடை அப்படியா சொல்லதம்மா? சரி ஓகே. தம்பி என்ன பாப்பியாப்பா? செய்வேன்யா. வீட்டு வேலை எல்லாமே நீயா செய்யணும். செஞ்சுட்டியா? செய்வேன்யா. வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்க பொறுப்பேற்றுக்கியா? சரியா. சரி சொல்லதம்மா, நீங்களாம் போய் உன் பேர் என்ன தம்பி? என் பேர் ஐயா லூசு ராஜாயா. லூசு ராஜாவா? தம்பி குழப்பட புரியுற மாதிரி சொல்லலாம். எங்க அம்மாலாம் எனக்கு லூசு ராஜான்னு பேர் வச்சாங்கயா. ராஜான்னு பேர் வச்சாங்கயா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன லூசு லூசுன்னு சொல்லுவாங்கயா. ஆனால் தான் லூசு ராஜான்னு மாறிடுச்சு. சரி தம்பி, எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துன்னு வாப்பா. காஃபி போட்டு தனியாக எடுத்துனா? ஆமாம் தம்பி. டேய் தம்பி, ஏன்டா காஃபி தூக்கி போட்ட? ஐயா நீங்க தனியா சொன்னீங்க காஃபி தூக்கி காஃபி போட்டோன்னு. காஃபி தூக்கி போட்டேன்னா அப்படி இல்லை, ஒரு பிளேட்ல எடுத்துன்னு வரணும். சரியா? சரியா. இனிமே அப்படியே செய். இனிமே எது எடுத்துன்னு வந்தாலும் பிளேட்லயே எடுத்துன்னு வா. சரி போய் என் சப்பல் எடுத்துன்னு வா, நான் வேலைக்கு கிளம்பணும். சரியா. டேய் சப்பல் என்ன பிளேட் எடுத்துன்னு வர, முதல்ல இங்கேயே போட்டுறாரு. நீங்க தனியா சொன்னீங்க எது எடுத்துனாலும் பிளேட்ல தான் சொன்னீங்க. சப்பல் சொல்ல. அதனால தான் மரியாதையா என் பிளேட்ல எடுத்துனாலாமா உங்க பிளேட்ல எடுத்துனாலையா? நான் சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் தான்டா சொன்னேன். சரியா. இனிமே எது எடுத்துன்னு வந்தாலும் சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் தான் பிளேட் எடுத்துன்னு வரணும். வீட்டுக்கு யார் வந்தாலும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டணும். சரியா? நான் வேலைக்கு போய் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சரியா. ஐயா 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 வேணையா ஒரு புரி சோறு தான் போடுங்கய்யா. ஐயா வேணையா. என்னம்மா வேணும் உங்களுக்கு? எனக்கு 4 லெக் பீஸ் ஒரு பிரியாணி ஐயா. என்னப்பா வேணும்? லெக் பீஸ் 4 கபாப் ஒரு குண்டா பிரியாணியா. இல்லையா இதுவே எத்தனை வரேன். வீடெல்லாம் நல்லா இருக்குதா? இந்தாங்க சாப்பிடுறியா? எப்படியா இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குதையா. வாங்கயா. யாரா இது? நீங்க தானே சொன்னீங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு உங்களை. ஏய் இவங்க நம்ம ஒரு பிச்சுக்காங்க, நான் திறந்துறேன் முதல்ல. பிரியாணி எல்லாம் ஏய் லூஸ் ராஜா, நான் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு தான் சாப்பாடு போட சொன்னேன், பிச்சைக்காரங்களுக்கு இல்லை. சரியா. இனிமே வீட்டுக்கு யார் வந்தாலும் வெளிவேலைக்கு வந்து சாப்பாடு போடணும். சரியா? சரியா. வீட்டு விடக்கூடாது, வெளியே போய் சாப்பிட்டு. சரியா? சரியா. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சின்னப்பா சின்னப்பா. ஏய் யாரா அந்த வெளிவேலையில? ஏய் யாரா நீ? நான் யாரு தெரியுமா? யாரா? நான் இந்த வீட்டோட வேலைக்காரன். நீனா இந்த வீட்டோட வேலைக்காரன் முதல் எஜமானே சித்தப்பாடா. சித்தப்பாவா இருக்கட்டும் சொத்தப்பாவா இருக்கட்டும். இல்லடா எங்க மாமா போய் கூட்டு வரோம். போய் கூட்டு வா. அப்படியே திரும்பி பார்க்காம ஓட்டிடுங்க. சும்மா சித்தப்பா சொத்தப்பா. ஓய் மாமா. ஏய் யாரா நீ? ஏய் நீ யாரா? நான் இந்த வீட்டோட வேலைக்காரன்டா. நான் உன் எஜமானோட மச்சான்டா. மச்சாமா இருக்கட்டும் போடா முதல்ல. நீ போட முதல்ல. ஏய் என்ன நீ ஓவரா பண்ற? அவதான் மச்சான பள்ளியில கட்டுருவேன். என்ன நீ ஓவரா பண்ற? ஏய் நீ எங்க மாமா ஊர்ல நான் இருப்பேன்டா. நீ எங்க வேலைக்காரன் ஊர்ல நான் இருப்பேன்டா. ஏய் நீ தான் வேலைக்காரன், உங்க வேலைக்காரன் இல்லடா. ஏய் நான் யாரா இருக்கேன்? நீ போடா முதல்ல. நான் காலையில கூட்டிட்டு வரேன். போ போய் கூட்டிட்டு வா போ. ராஜா சொல்லுங்கயா. இன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு யாராவது வந்தாங்களாப்பா? மாமா சித்தப்பான்னு சொல்லிட்டு வந்தாங்கயா. அதனாலயா தொட்டி அமிச்சிட்டான். அப்படியே என்ன சொல்லி அமிச்சு அவங்க கிட்ட? நீங்க தானே சொன்னீங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அப்படியே தொட்டி அமிச்சிடுறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்படியே தொட்டி அமிச்சிட்டேயா. ஆடா பாவி, அவங்க என் சொந்தக்காரங்கடா. இனி அவங்க எப்படி நான் முடிப்பேன்? யா நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ எவ்வளோ பாடம் போச்சு. நான் போய் ஜப்பம் மாதிரி பண்றேன். ஜப்பான் போறீங்களா? ஜப்பான்டா ஜப்பமா? சரி அப்படின்னா என்னடியா? ஏசப்பத்தி எது கேட்டாலும் அவர் தருவாரு. உடனே ஜப்பம் எது வேணாலும் கொடுத்துருவாரா? தருவாரு. நீயோ ஜப்பம் பண்ணேன், உனக்கோ தருவாரு. இனிமே உன் பேர் லூஸ் ராஜா இல்லை, போவாஸ். போவாரா? அதோ இல்லை, போவா இல்லை போவாஸ். போவாஸ்.
ஊற்றுமையா நிரப்புமையா என் பாத்திரத்தை தண்ணீரா நிரப்புமையா தோரை நிரப்புமையா என் பாத்திரத்தை தண்ணீரா நிரப்புமையா. நான் ஏதோ தண்ணி வந்துருக்காங்க. என்னடா பண்ற? என்னடா பண்ற? சொன்னீங்க பாத்திரத்துல தண்ணியை நிறுத்தணும்னு. பாட்டு பாடுனா சகவாஸ் பண்ண விட நிம்மதியா. இது கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். போடா போய் வேலையை பாடுறான். நான் ஜபம் கூட பண்ண முடியும். ரொம்ப குளிர்ந்து போறது. ஐயோ எஜமா எஜமா ஏச்சுக்கோங்க. ஐயோ இந்த மாசம் சம்பளம் வேற கொடுக்கலையே. ஐயோ ஐயோ ஏச்சுக்கோங்க ஏச்சுக்கோங்க எஜமா. எஜமா ஏதோ எது ஏசப்பா கிட்ட எது கேட்டாலும் கொடுத்துருவாருன்னு சொன்னாரு. நம்ம ஜபம் பண்ணலாம். ஏசப்பா ஏசப்பா எஜமா வேற மைக்கீழ விட்டாரு. இந்த மாசம் சம்பளம் வேற கொடுக்கல. சம்பளம் கொடுத்துட்டா மைக்கீழ உள்ள பரவாயில்ல. சம்பளம் கொடுக்காமலே விட்டாரு ஏசப்பா. மத்தேயும் 10:8 மத்தேயும் 10:8 மத்தேயும் 10:8 10:8 108. பிரசன்னா பின்னாடி வா. வர்ஷன் பின்னாடி வா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கப்பா தம்பி. டாக்டர் எங்க எஜமா மயக்கடிச்சு கீழே உண்டா டாக்டர். சீக்கிரமா வாங்க டாக்டர். ஐயோ என்னாச்சு? உடனே வரேன். சீக்கிரம் வாங்க டாக்டர். பின்னாடி போ. பின்னாடி போ. பின்னாடி வர்ஷன் எழுந்து பின்னாடி போ. எழுந்து பின்னாடி. ஐயோ 10 நிமிஷம். டாக்டர் போர்வையால மூடுங்க போர்வையால சொன்னாங்க டாக்டர். போர்வையால மூடுங்கன்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் தான் டாக்டர் குளிர்ந்து போலன்ட்டு போர்வையால மூணு மயக்கடிச்சு கீழே உண்டு. ஐயோ வரேன். ஆச்சு டாக்டர். 2 டேப்லெட் ஒண்டி கொடுங்க. அது ஒண்டி போடுங்க சரியாயிடும். சரி டாக்டர். எஜமா ஏச்சுவாங்க எஜமா. டாக்டர் டாக்டர் சொல்லுங்க சார். டாக்டர் அந்த போவாஸ் என்ன கொலை பார்த்தா டாக்டர். இப்போ ஐயோ வாய் மூடி. அவன் தான் என் ஃபோனை வச்சு வர வச்சான். நீ உயிர் போகிற நிலைமையில இருந்தியா? இல்ல டாக்டர் போர்வையால முடிய அவன் தான் டாக்டர் கொலை பார்த்தான். நீ சைலண்ட் ஆயிடுறியா? என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சைலண்ட் ஆயிடுறியா? அவன் தான் உன்னை காப்பாற்றுக்காக ஃபோன் அடிச்சான். டேய் போவாஸ் எப்படி அவனுக்கு இந்த அதிசயம் கூட. ஐயா நீங்க தனியா சொன்னீங்க ஏசப்பா கிட்ட எது கேட்டாலும் கொடுத்துருவாருன்னு. அதனால தான் ஐயா நான் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணேன்னா 108 சொன்னாரா. அதனால தான் 108 கால் பண்ணேன் டாக்டர். சூப்பர்ரா. நல்ல கிருபையை தந்துட்டார் ஏசப்பா. இதே மாதிரி நீங்களும் ஜபம் பண்ணுங்க. உங்களுக்கும் நல்ல கிருபையை தருவாரு. நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா.